சாந்தி. 6/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்துச் செல்வார். கேள்வி: நீங்கள் எந்த செய்தியை அனைவருக்கும் வழங்க வேண்டும்? பதில்: நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே தூய்மையாகுங்கள். தூய்மையாக்குபவரான தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இச்செய்தியை அனைவருக்கும் வழங்குங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை வழங்கியுள்ளார். இப்பொழுது தந்தையை காட்ட, அதாவது தந்தையை வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாகும். மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றார் என கூறப்படுகின்றது. ஆடல்: உங்கள் பாதையில் வாழ்ந்து உங்கள் பாதையிலேயே மடிவேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எந்த ஒரு விடயத்தையிட்டும் ஒருபொழுதும் குழப்பம் அடையாதீர்கள். மற்றவர்களுடன் முகம் கோணி என்றுமே கற்பதை நிறுத்திவிடாதீர்கள். விரோதத்தை கொண்டிருப்பது சரீர உணர்வாகும். தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்குள் நீங்கள் செல்லாதிருப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நடத்தையானது தந்தையை வெளிப்படுத்தும் வகையில் மிகவும் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். 2. தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்கும் வகையில் உங்கள் புத்தியில் தந்தை மீது அன்பு வைத்திருங்கள். உங்கள் சரீரம், மனம், செல்வத்தினால் தந்தையின் முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் இரகசியத்தை அறிந்திருப்பதன் மூலம் சகல இரகசியங்களையும் அறிந்தவராகி சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. வீட்டில் தமது குடும்பங்களுடன் வசிக்கும் போது பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் இரகசியத்தை அறிந்த குழந்தைகள் தங்களுடனும் சந்தோஷமாக இருப்பார்கள். தமது குடும்பங்களையும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். அத்துடன் கூடவே பிரபுவும் சதா அவர்களையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் அவர்களிடம் உண்மையான இதயங்கள் உள்ளன. இந்த இரகசியத்தை அறிந்தவர்களாகவும் சதா சந்தோஷமாகவும் இருக்கும் இத்தகைய குழந்தைகள் எவரையும் தமக்கோ அல்லது வேறு எவருக்குமோ ஆலோசகர் ஆக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களால் தமது சொந்த தீர்மானங்களை எடுக்க முடியும். அதனால் அவர்கள் எவரையும் தமது ஆலோசகராக, சட்டத்தரணியாக அல்லது நீதிபதியாக ஆக்க வேண்டிய அவசியமில்லை. ஸ்லோகம். சேவை செய்வதனால் நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களின் நல்ல ஆரோக்கியத்தின் அடிப்படை ஆகும். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்களின் சரீரத்தில் இருக்கும்போது மூச்சு விடுவது அவசியம். ஏனென்றால் உங்களால் மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது நீங்கள் உயிரற்றவர் ஆகுகின்றீர்கள். அதேபோல் தூய்மையே பிராமண வாழ்க்கையின் மூச்சு ஆகும். தூய்மையே உங்களின் 21 பிறவிகளுக்கான வெகுமதிக்கான அடிப்படையாகும். ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திப்பதன் அடிப்படை தூய புத்தியாகும். சங்கமயுக பேறுகளினதும் எதிர்கால பூஜிக்க தகுதி வாய்ந்த அந்தஸ்தினதும் அடிப்படை தூய்மையே. ஆகவே தூய்மையின் ஆளுமையை ஓர் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.